ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் சோமாக இருக்கிறீங்களா? நாங்கள் நல்ல சோமாக இருக்கிறோம். இந்த வீடியோவில் நாங்கள் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறது பூசணிக்காய் அல்வா. நிறைய அல்வா வகைகள் இருக்குது. அதில் இந்த பூசணிக்காய் அல்வா வந்து வெரி டேஸ்டி. அதே நேரத்தில் நிறைய நியூட்ரிஷியஸ், நிறைய சத்தான ஒரு மரக்கறி இதில் வச்சு ஒரு அல்வா செய்கிறதுக்கு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறோம். அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நாங்கள் சொல்லித்தரப்போகிறோம். எங்களுடைய சேனல் வந்து இப்போ 1000 வியூவர்ஸை தாண்டி கொண்டு இருக்கு. எங்களை சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை பேருக்கு நன்றி. புதிதாக வந்து எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் தயவு செஞ்சு எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோவுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண பட்டன், இந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ண நேரத்தில் வர்ற பெல் ஐக்கான், இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணும்போது வர்ற முதலாவது ஆப்ஷன் ஆல் ஆப்ஷன், இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணும்போது நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எப்படி அல்வா செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த பூசணிக்காய் அல்வாவுக்கு தேவையான பொருட்கள் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். பூசணிக்காய் எடுத்துருக்கிறேன், அதோட கூட கஜு நட்ஸ் எடுத்துருக்கிறேன், முந்திரி, இது கொஞ்சம் பாதாம். இந்த பாதாமை வந்து தண்ணிக்குள்ளே ஊற வச்சு தோலை நீக்கிட்டு எடுத்துருக்கிறேன், பாதி பாதியாக எடுத்து. இது ரைசன், கொஞ்சம் திராட்சை வத்தல் எடுத்துருக்கிறேன். அதே நேரத்தில் இங்கே ஒரு 3 ஏலக்காய் காடமம் எடுத்துருக்கிறேன். இங்கே கருப்பு, அதாவது ப்ரௌன் சுகர் எடுத்துருக்குறேன். இந்த ப்ரௌன் சுகர் வந்து 1 கப் எடுத்துருக்குறேன். இப்போ நாங்கள் இந்த பூசணிக்காயை தோலெல்லாம் நீக்கிட்டு இந்த சீட்ஸ் எல்லாம் இல்லாமல் இதை நல்ல வடிவாக வெட்டி இதை இந்த ஸ்க்ரேப்பரில் வந்து வடிவாக தேய்ச்சி எடுத்துக்கொள்ளணும். தேய்ச்சி எடுத்து இந்த கப்பால் 2 கப் இந்த பூசணிக்காய் எடுக்க போகிறோம். அப்போ அந்த கணக்கு வந்து இந்த கப்பால் 2 கப் பூசணிக்காய்க்கு 1 கப் சீனி சுகர், அதோட 1/2 கப் பால். நான் விடுறது வந்து ப்ளூ மில்க், அதாவது முழு ஆடையான பால், அது 1/2 கப். அளவு வந்து 2 கப் பூசணிக்காய்க்கு 1 கப் ப்ரௌன் சுகரும் 1/2 கப் பாலும், அதோட கொஞ்சம் நெய். இவ்வளவு தான் அதுக்கு தேவையான பொருட்கள். இது நல்லா டேஸ்டான ஒரு ஸ்வீட் உண்டு. இதை ஒருக்கா நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்படி நல்ல வடிவாக இந்த தோல், இதில் இருக்கிற இந்த ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பெரிய பக்கத்தால் இந்த வடிவாக ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. பெரிய பக்கத்தால் இது ஸ்க்ரேப் பண்ணுற நேரத்தில் தான் இது ஒரு நல்ல வடிவாக வரும். இது மாதிரி ஃபுல்லாக இந்த கப்பால் 2 கப் வர மாதிரி இதை ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துக்கொள்ளும். இதை நான் ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு தடவை ஸ்க்ரேப் பண்ணி போட்டு காட்டுறேன். ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துட்டேன்னு பார்த்தீங்களா? இது நல்லா இந்த கப்பில் வந்து நல்லா இதை அமர்த்தி 2.5 கப்பு கிட்ட வந்திருக்குது. நான் வந்து இந்த 2.5 கப்புக்கு இவ்வளவு தான் சுகர் போடுறேன். 1 கப் போடுறேன் சுகர். இது ப்ரௌன் சுகர். இது உங்களுக்கு வேணுமெண்டா கூட சுகர் போட்டுக்கொள்ளுங்க. நான் கொஞ்சமாக சுகர் யூஸ் பண்ணுறதுனால இவ்வளவு தான் போட்டிருக்கிறேன். இப்போ வாங்க, இப்போ இதை எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். இந்த பம்கின் வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா நல்ல சத்தான ஒரு வெஜிடபிள். இதில் வந்து இதை சாப்பிட்ற நேரத்தில் கேன்சர் வராது. அதே நேரத்தில் வந்து இது நிறைய ஹெல்த்தி, பொட்டாசியம் கூட இருக்குது இந்த பம்கினில். அதே நேரத்தில் வந்து இது நிறைய எதிர்ப்பு சக்திகளையெல்லாம் கொடுக்குது. அதனால் இந்த பம்கினை அடிக்கடி நாங்கள் சாப்பிட வேணும். இதை ஒரு அல்வாவாக செஞ்சு எப்படி சாப்பிட்றதுன்றதை இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நான் இந்த சட்டியில் வந்து கொஞ்சம் நெய் விட்டுருக்கேன். அந்த நெய் வந்து நல்ல வடிவாக உருகி கொண்டு வந்துட்டு சூடாக இருக்குது. இந்த நேரத்தில் நான் எடுத்து வச்சுருக்கிற இந்த காஜு நட்ஸை போடுறேன். அதே நேரத்தில் பாதாமை வந்து தோல் நீக்கிட்டு தண்ணியில் ஊற வச்சு தோல் நீக்கிட்டு 2 பாதியாக வெட்டி வச்சுருக்கிறேன். அவ்வளோத்தையும் போட்டு நல்ல வடிவாக ஒரு பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கொள்ள வேணும். இது கொஞ்சம் வறுபட்டு வார நேரத்தில் ரைசனை போடுங்க. இந்த ரைசன் வந்து டக்குன்னு வறுபட்டுரும். அடுப்போட அளவை வந்து குறைவாக வச்சுக்கொள்ளுங்க. ஆக கூட சூடாக இருந்ததுண்டா உடனே வந்து இது கொஞ்சம் கருக பார்க்கும். இது கொஞ்சம் அப்படி வறுபட்டு கொண்டு வருது பாருங்கள். இந்த பம்கின், அதாவது பூசணிக்காய் வந்து பார்வை, அதாவது கண்ணோட விஷனுக்கு கூட நல்ல ஒரு மரக்கறி. இது அடிக்கடி சின்ன பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களும் விரும்பி சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது. சத்தும் அவங்களுக்கு சேர்ந்த மாதிரி இருக்கும். ப்ரெஷரை கூட இது குறைக்குது அப்படின்னு சொல்லுறாங்க. இதை பாருங்க, இப்போ அது கொஞ்சம் லைட்டான ப்ரௌன் கலருக்கு வருது பாருங்கள். அந்த நேரத்தில் இந்த ரைஸனை போட்டுக்கொள்ளுங்க. உலர்ந்த திராட்சை, இது நாங்கள் இந்த அல்வாவை சாப்பிட்ற நேரத்தில் இடைக்குள்ள வந்து இதுகளெல்லாம் கடிபடுற நேரத்தில் இன்னும் அந்த டேஸ்ட் வந்து கூடவாக இருக்கும். அதுக்காக தான் இதையெல்லாம் அப்படி வறுத்துட்டு போடுறோம். நல்ல ஒரு டேஸ்டான ஒரு அல்வா. இது வெரி சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடியது. வடிவாக செய்கிறதுக்கு பழகிட்டிங்கன்னா அது சிம்பிளாக வீட்டிலையே செஞ்சு கொள்ளலாம். இப்போ நல்லா இது வெந்துட்டு பாருங்க. இந்த நேரத்தில் நான் இதை
அப்படியே இறக்கி கொள்கிறேன். கவனமாக இருங்க, அது சூடு வந்து கொஞ்சம் கூடவாக இருந்ததுண்டா கருக பார்க்கும். அதனால் இப்போ எல்லாம் வறுத்து எடுத்துட்டேன். அதாவது முந்திரி, கஜு நட்ஸ், ப்ளம்ஸ் அண்ட் பாதாம் இவ்வளவு போட்டு வறுத்துருக்குறேன். வறுத்துட்டு அதே நெய்க்குள்ளே நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற இந்த பூசணிக்காய் பம்கினை வந்து போடுகிறேன். அதே அந்த நெய்க்குள்ளே இது வெந்து வரவேன். இது பூசணிக்காய் அல்வா. நீர் பூசணி என்ற அந்த வெள்ளை பூசணியில் கூட இந்த அல்வா செய்யலாம். அதோட மெத்தட் ஒரு கொஞ்சம் தான் வித்தியாசம். அதையும் நான் ஒரு தடவை உங்களுக்கு செஞ்சு காட்டலாம். இதை இந்த பூசணிக்காயோட தான் இன்றைக்கு பார்ப்போம். இது நல்ல வடிவாக அப்படியே இந்த நெய்க்குள்ளே அப்படியே கொஞ்சம் நேரம் ஒரு 2 மினிட்ஸுக்கு ஃப்ரை பண்ணிக்கொள்ளுங்க. அந்த நெய் வந்து இந்த பூசணிக்காயில் கொஞ்சம் அப்படியே இறங்க வேணும். இது அப்படியே அந்த இவ்வளவு இதுவும் சின்ன அப்படியே சுருங்கி கொண்டு வரும். நல்ல வடிவாக இதை அப்படியே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது 2.5 கப்பு கிட்ட வந்தது எனக்கு. இதுக்குள்ளே பால் வந்து ஒரு 1/2 கப் போடணும். இந்த பாலில் நான் பசுப்பால், அதாவது நாங்கள் குடிக்கிற பசுப்பால் காய்ச்சி ஆற வச்சுருக்கு, அந்த பாலை தான் இதுக்குள்ளே போட போகிறேன். இப்போ இது கொஞ்சம் நல்லா வத்தி வந்திருக்கு பாருங்கள். இந்த நேரத்தில் பால் ஊற்ற போகிறேன். 1/2 கப் பசுப்பால். இந்த பாலில் நல்ல வடிவாக இந்த பூசணிக்காய் அவிஞ்சு அந்த தண்ணி அப்படியே கொஞ்சம் வத்த வேணும். ஆக கூடண்டில்ல ஒரு அளவுக்கு. இது அந்த பதத்தை உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நல்லா கொஞ்சம் அவிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். ஒரு சொட்டு பால் அப்படி தெரிகிற மாதிரி இருக்குது. அந்த நேரத்தில் நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற இந்த ப்ரௌன் சுகரை போடுறோம். ப்ரௌன் சுகர், அதே நேரத்தில் ஒரு 3 ஏலக்காய் இவ்வளவையும் போட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுவோம். இந்த ப்ரௌன் சுகரை வந்து இதுக்குள்ளே போட்டோன்னே இதோடைய கலர் வந்து மாறும். இந்த அல்வாட கலருக்கு வந்துடும். இப்போ வந்து கொஞ்சம் இந்த தண்ணியாக இருக்குது பாருங்கள். இந்த தண்ணி வந்து அப்படியே வற்றி மேலால் இந்த நெய் வந்து மிதந்து வர வேணும். அதுதான் அந்த பதம். இதை வந்து நீங்கள் மூடி வச்சுக்கொள்ளலாம். இந்த டைமில் அப்படியே ஒரு லிட்டை போட்டு மூடி விட்டால் அது அப்படியே வெந்துடும். ஸ்லோ ஃப்ளேமில் விட்டுக்கொள்ளுங்க. ஒரு 3 நிமிஷம் இதை அப்படியே மூடிட்டு ஒரு 3 நிமிஷம் கழிய இதை திறந்து அப்படியே கிளறி கொண்டு இருக்கணும். இந்த அல்வா பதத்துக்கு இது வர்ற வரைக்கும் அப்படியே இதை கிளறி எடுக்க வேணும். மேக்ஸிமம் வந்து நான்ஸ்டிக் சட்டியில் செய்யுங்க, அப்போ தான் கீழே அது கொஞ்சம் ஒட்டாமல் வரும். தண்ணி ஃபுல்லாக வற்றி அந்த பூசணிக்காய் அல்வா ரெடியாக வரும். இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த சைட்லலாம் பாருங்கள் பபுள்ஸாக வருது பார்த்தீங்களா. இதுதான் வந்து அது சரியான பதம். இந்த நேரத்தில் நாங்கள் பொறுக்கி வச்சுருக்கிற இந்த கஜு நட்ஸ், பாதாம், ப்ளம்ஸ் இதை வந்து அப்படியே இதுக்குள்ளே சேர்க்குறோம். இது இந்த அல்வாவோடு சேர்த்து இதை சாப்பிட்ற நேரத்தில் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது ஆறுன பிறகு இதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சா ஒரு 1 வீக்குக்கே இதை வச்சு சாப்பிடலாம். இந்த அல்வான்றதுனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது இப்போ அப்படியே ஃபுல்லாக பாருங்கள் ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துட்டு இந்த நேரத்தில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க. நான் வந்து இதை அடுப்பை ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் இது நான்ஸ்டிக் சட்டின்றதுனால இந்த சட்டியில் அப்படியே ஒட்டாமல் அப்படியே வருது பாருங்கள். அந்த நெய்யிலேயே அப்படியே திரண்டு வருது பாருங்கள். இந்த அல்வா பூசணிக்காய் அல்வா வந்து இப்போ ரெடி ஆகிட்டுது. இதை நான் ஒரு தடவை உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காட்டுறேன். இது நல்லா சூடாக இருக்குது. இதை நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்க அல்வாவோட பதத்து இந்த மாதிரி வேற வரும். இது நான் இந்த ப்ரௌன் சுகர் சேர்த்ததுனால இந்த கலர் வந்திருக்கு. நீங்கள் ஒயிட் சுகர் சேர்த்திங்கன்னா இது ஒரு டார்க் ஆரஞ்சு கலரில் வரும். நார்மலாக அல்வா வந்து இந்த மாதிரி கலரில் இருக்கிற நேரம் சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் இந்த விருப்பமாக இருக்கும். இந்த ப்ரெசன்டேஷனுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால் இந்த ப்ரௌன் சுகரை மேக்ஸிமம் சேர்க்க பாருங்க. நாங்கள் போட்ட இந்த சுகர் வந்து இதுக்கு காணும். உங்களுக்கு கொஞ்சம் கூடவோ குறையவோ சுகர் தேவைன்னா அதுக்கேற்ற மாதிரி சுகர் அளவை கூட்டி குறைச்சிக்கொள்ளுங்க. பார்த்தீங்களா, கேன்சர் வராமல் தடுக்கிற ஒரு நல்ல ஒரு காய்கறி இந்த பூசணிக்காய்.
அதே நேரத்தில் பார்வைக்கெல்லாம் நல்ல சிறப்பாக செயல்படுது. மற்றது ப்ரெஷரையெல்லாம் குறைக்குது. இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இந்த பூசணிக்காயில் இருக்கிறதுனால இதை அடிக்கடி நாங்கள் நம்மளோட உணவில் வந்து பயன்படுத்தி கொள்ள வேணும். இப்போ பூசணிக்காய் கறி வச்சா சில நேரம் பிள்ளைகள் சாப்பிட விருப்பப்பட மாட்டாங்க. இந்த மாதிரி ஸ்வீட்டாக செஞ்சு கொடுக்குற நேரத்தில் அது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பார்த்தீங்களா, எங்களுடைய அல்வா வந்து ரெடி ஆகிட்டு. அல்வா வந்து எப்போவுமே நாங்கள் செய்கிற நேரத்தில் ஆகவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ஆகவும் திக்காமல் இருக்கக்கூடாது. இப்படி கரண்டியில் எடுத்தோம்னா இப்படி திக்காக இருக்கணும். இந்தளவு ஒரு பதத்தில் இருக்கணும் பாருங்க. அப்படி தான் இருக்கணும் அல்வாவோட அந்த பதம். ஆக கல் மாதிரியும் பெறக்கூடாது, ஆக தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இதுதான் அந்த அல்வாவோட பதம். பார்த்தீங்களா எப்படி கரண்டியில் நிற்குதுன்னு பாருங்க. அந்த மாதிரி நிற்கணும். இப்போ இது ஆற சரியாக வரும். இப்போ நான் இந்த பூசணிக்காய் அல்வா செஞ்சு வச்சுட்டேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் எப்படி வந்திருக்கேன்னு. நான் சொன்ன அதே பதத்தில் வந்து நீங்கள் அதை விடுற நேரத்தில் இது அப்படியே இறுகி அல்வா பதத்துக்கு அப்படியே வந்துடும். இதை நாங்கள் ஒருக்கா டேஸ்ட் பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ இந்த முந்திரியெல்லாம் பாருங்கள், இந்த பூசணிக்காயோட சேர்த்து நாங்கள் சாப்பிட்ற நேரத்தில் அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை டேஸ்ட் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. வெரி நைஸ். இந்த வாழைக்குள்ளேயே வந்து அந்த டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லா இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குமென்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிஸுக்கும் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை திரும்பவும் சந்திக்கிறோம். அண்டில் தான், குட் பை.